இன்றைய ஆன்மீக தகவலிலே குருவை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். குரு இல்லாத வித்தை பாழ் என்று சொல்வார்கள். எது ஒன்றும் எந்த ஒரு வித்தையும் நாம் குருவின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் கார்த்திகை மாதத்திலே இருக்கின்றோம். கார்த்திகை மாதத்திலே மாலையிட்டு சபரிமலை செல்கின்ற ஐயப்பன் அடியார்கள் எல்லாம் எப்படி செல்கின்றார்கள்? குரு உபதேசம் பெற்று ஞானமுத்ராம் சாந்தமுத்ராம் குருமுத்ராம் நமாம் யகம் என்று அந்த குருவினுடைய மூல மந்திரத்தை சொல்லி தன்னுடைய கழுத்திலே துளசி மாலையை ஏற்றுக்கொள்கின்றோம். ஏற்றுக்கொண்டு இந்த 41 நாள் விரதம் 48 நாள் விரதம் கடைபிடித்து சபரிமலைக்கு செல்கின்றோம். இப்படி சபரிமலை விரதத்திலே குருவிற்கு முக்கியமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குரு சொல்வதை கேட்க வேண்டும், குரு என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி நாம் எந்த வித்தை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நாம கற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு குருவை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏகலைவனை சொல்லலாம். ஏகலைவன் கூட எப்படி செய்தார்? தன்னுடைய குருநாதருடைய விக்கிரகத்தை வைத்து அதன் மூலமாக கற்றுக்கொண்டார். ஆகவே குரு இல்லாத உபதேசம் பாழ் என்று சொல்வார்கள். எனவே அந்த குருவின் மகிமைகளை பற்றித்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். குரு என்றாலே நம்முடைய அறிவு கண்ணை திறந்து வைப்பவர் குரு. படிக்கின்ற காலத்திலே நம்முடைய ஆசிரியரிடத்திலே நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். அப்படி பயபக்தியோடு இருந்தால் நம்முடைய வாழ்நாள் சிறக்கும். நம்முடைய பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி படிப்பு முடிந்து நாம் ஒரு வேலையிலே அமரும் போது அந்த ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை மேன்மை அடைய வைக்கும். நம்முடைய புராணங்களிலும் கல்பங்களிலும் சத்குருவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் தந்திரங்களில் அது எவ்வாறு உள்ளது அதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆங்கிலத்திலே சர் ஜான் வுட்ராப் அவர்கள் எழுதியிருக்கின்றார் நிறைய. அதிலே இருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். சர் ஜான் வுட்ராப் அவர்கள் நம்முடைய சனாதன தர்மத்தை மிகவும் ஆராய்ந்து எழுதியிருக்கின்றார். ருத்ரயாமலம், முதலாவது ருத்ரயாமலம். இது பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் இடையே நடந்த சம்பாஷணை. இதிலே பார்வதி சொல்கின்றாள், சத்குருவிடமிருந்து சரியான உபதேசம் பெறாமல் புத்தகங்களை படித்துவிட்டு யார் ஒருவன் ஜபம் தபம் செய்கின்றானோ அவன் ஒரு முட்டாள். அவன் பாவத்தை தவிர ஒன்றையும் அடைவதில்லை. அவனை தாய் தந்தை சகோதரன் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். குரு மட்டுமே அவனது பாவ குவியல்களை ஒரு கணத்திலே அழித்து விடுவார். பாவங்களை அழிக்க குரு ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. எனவே ஒருவன் மிக உயர்ந்த சத்குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக சாஸ்திரங்களை கற்க வேண்டும். குருவின் வழிபாட்டை தவிர வேறு எதையும் சிறந்ததாக குறிப்பிடவில்லை என்கின்றார். இரண்டாவது யோகினி தந்திரம். குருவின் வீடே கைலாசம், அதுவே சிந்தாமணி கிரகம். அவர் வீட்டில் உள்ள மரங்கள் கற்பக விருட்சம். அவர் வீட்டின் அத்தனையும் புனிதமானது. குருவினுடைய வீட்டு வேலைக்காரர்கள் பைரவர்களாகவும் வேலைக்காரிகள் பைரவிகளாகவும் கருதப்படுகிறார்கள். ஒரு முமுட்சுவான சாதகன் இவ்வாறு தான் நினைப்பார். குருவை பிரதட்சணம் செய்தால் 7 தீவுகளுடன் கூடின இந்த உலகத்தையே சுற்றியவனாகின்றான் என்று சொல்கின்றது. அடுத்து குரு தந்திரம். இது என்ன சொல்கின்றது என்றால், குரு சந்தோஷித்தால் சிவனும் சந்தோஷப்படுகின்றார், இல்லையானால் முக்கண்ணனான அவரும் பாராமுகம்தான் என்கின்றார். எனவே குரு ஒருவரே வழிகாட்டி, நம்முடைய பாதுகாப்பாளர், துன்பங்களை எல்லாம் அழிப்பவர், மேலும் அவரே மோட்சதாதா. ஒரு சாதகன் தன்னுடைய முன்பிறவியிலே சேர்த்து கொண்ட அதிர்ஷ்டம் காரணமாக இப்போது தியானம், குரு வணக்கம், குரு மந்திரம், ஜபம், வழிபாடு, திருப்தி, குருபாத பக்தி இவைகளை செய்கின்றான். இவையெல்லாம் முன்ஜென்மத்திலே நமக்கு நல்ல வினைகள் இருந்தால்தான் கிடைக்கும். இதனால் அவன் மந்திர உபாசனை பலிதமடைகின்றது. அவரது வீட்டை புனித கஷேத்திரமாக நினைக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சாஸ்திரமும் குரு வழிபாட்டை விட வேறு எதுவும் சிறந்ததாக குறிக்கவே இல்லை. புரந்தரதாசர் பாடுகின்றார்,
குருவை எவன் ஒருவன் நிந்திக்கின்றானோ அவனால் ஹரியினுடைய அருளை பெறவே முடியாது என்கின்றார். அதாவது ஒரு குருவை ஒருவன் நிந்தித்தால் அவன் மிகுந்த பாவத்தை அடைகின்றான். இறைவனான ஹரியே அவனுடைய பாவத்தை துடைக்க முடியாதான். ஆகவே குருவின் மேன்மையானது எல்லா குருமார்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து விஸ்வசாரா தந்திரம். குருவின் வீடே காசி, அவர் பாத தீர்த்தமே கங்கை, குருவே என்னுடைய விஸ்வநாதர், அவர் வாயிலிருந்து வரும் மந்திரங்கள் தாரக பிரம்மம் என்று நினைப்பதுதான் இது. அடுத்து குப்த சாதன தந்திரம். இந்த குப்த சாதன தந்திரம் என்ன சொல்கின்றது என்றால், குருவினுடைய பாதத்தை தவிர ஒரு சாதகனுக்கு வேறு யாகங்களும் கஷேத்ராடனங்களும் உண்டா? வழிபாட்டு தலங்கள் தான் உண்டா? 3 உலகங்களும் குருவின் பாத கமலங்கள் தான். அண்டசராசரங்களிலே உள்ள அத்தனை தேவதைகளும் முத்தேவர்கள் உட்பட குருவின் சரீரத்திலேயே உள்ளனர் என்கின்றது. குருவிற்கு மேற்பட்ட சாஸ்திரங்கள், மந்திரங்கள், தலங்கள் ஒன்றுமே இல்லை. குரு வழிபாடே ஒருவனை சித்த புருஷனாக்குகின்றது என்று சொல்கின்றது இது. ஆகவே இப்படி எல்லாவிதமான சாஸ்திரங்களும் புகழ்வது குருவைத்தான். ஆகவே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் குருவை வணங்கி நம்முடைய செயல்களை செய்வோம். அதிலே நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுடைய தொழிலே உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கு குரு. ஆகவே அவரை பணிந்து அவர் சொல்படி நடந்து வாழ்விலே நடந்து கொண்டால் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நம்மை தேடி வரும் என்பதிலே ஐயமில்லை. மீண்டும் நாளை சந்திக்கலாம். குருவே துணை. குருப்யோ நமக. நன்றி.